உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல நெய் மணக்க சூப்பராக வெண்பொங்கல் செய்யலாம். நல்ல முந்திரிலாம் போட்டு வறுத்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு ஃபுல்லாக சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. சிறுபருப்பை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வறுக்க போகிறோம். ஸோ இப்போ சிறுபருப்பை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம கழுவி வச்ச சிறுபருப்பை அதில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கேஸை மீடியமாக ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த டைமில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. அதை இப்போ பச்சரிசி அதே பவுலில் நான் ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் எடுத்து நல்லா இதை கழுவிடலாம். கழுவிட்டு அது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். சிறுபருப்பு ரொம்ப வறுபடணும்னு இல்லை, அந்த ஸ்மெல் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ அரிசியை கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரிசியும் சிறுபருப்பும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு, எந்த கப்பில் நம்ம அரிசியும் சிறுபருப்பும் எடுத்தோமோ அதே கப்பில் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் சிறுபருப்பு 1 கிளாஸ் அரிசிக்கு ஒரு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா தலை பொங்கல் வரும். இல்லைன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அதனால் ஒரு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு 3-4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. ஸோ விசில் விட்டுட்டு நல்ல ப்ரெஷர் இறங்கின பிறகு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல வெண்பொங்கல் வெந்து வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தலைன்னு கூழாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரிசியாக இருந்தால் டேஸ்ட் வராது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போது ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு ஒரு 10-12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. இட்ஸ் ஆப்ஷனல். இருந்தாலும் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். அடுத்தது ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி, துருவின இஞ்சியை சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. மிளகு முழுசாக போடுறத விட கொஞ்சமாக நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்காக. இப்போது இஞ்சியும் அந்த முந்திரியும் கலர் மாறணும். இஞ்சி நல்லா வதங்கி வரணும். முந்திரி ஒரு கோல்டன் ப்ரௌனாக கலர் மாறணும். அந்த டைமில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, சிறுபருப்பும் அரிசியும் அதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தேவைன்னா கொஞ்சம் கூட நெய் மேலே அப்படியே ஊற்றி விட்டு கலரி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. இதுக்கு கத்திரிக்காய் சப்ஜி இருக்குது இல்லைங்களா, அது அப்படி இல்லைன்னா நார்மல் சாம்பார், அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு பரிமாறுங்க. உண்மையிலேயே எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான். குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல்.
அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.